Okay. So we've been speaking the last few weeks about who we are, about Christ in us, and how He wants to heal us. கடந்த சில வாரங்களாக நாம் யார் என்றும் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறத பற்றியும் அவர் நம்மளை சுகமாக்க விரும்புறத பற்றியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். So today, more specifically, we're going to be talking about being wholehearted. இன்னைக்கு குறிப்பாக நம்ம முழு இருதயமாக இருப்பதை பற்றி நம்ம பேச போகிறோம். Okay, let's read 1 Thessalonians chapter 5 verse 23 from the message version, please. 1 தெசலோனியர் 5:23 மெசேஜ் வெர்ஷன்ல வாசிக்க போறோம். May God himself, who makes everything holy and whole, make you whole, put you together. You can just தேவன் தாமே சகலவற்றையும் பரிசுத்தமாகவும் ஆக்கிறவராக இருப்பவர் உங்களை முழுமையாக்குவாராக. So may the God himself, who makes everything holy and whole, make you whole. எல்லாவற்றையும் முழுமையாக ஆக்குகிறவர், பரிசுத்தமாக்குகிறவர் உங்களை முழுமையாக்குவாராக. So this heart healing thing is not something that you get to go and dig and you try to put yourself back together again. இந்த ஹார்ட் ஹீலிங் இருதய சுகம் அப்படின்னு சொல்றது நீங்களே போய் உங்களை சரி செய்து உங்களுடைய இருதயத்தை ஒட்டிக்கிற விஷயம் கிடையாது. May God make you whole again. தேவன் உங்களை முழுமையாக்குவாராக. Okay. Let me read Psalms 51 verse 10. சங்கீதம் 51:10. Create pure thoughts in me and make me faithful again. Renew a right spirit within my bowels. சுத்தமான எண்ணங்களை எனக்குள்ள சிருஷ்டிங்க, என்னுடைய இருதயத்தை புதுப்பித்து தாங்க. Renew a right spirit within my bowels. என்னுடைய ஆழங்களுக்குள்ளாக ஒரு புதிதான ஆவிக்குள்ளாக ஒரு புதிதாக்குதலை கொடுங்க. Bowels in the sense your large intestine, your small intestine, your stomach. பவல்ஸ்னு சொல்லப்படுற பகுதிகள் உங்களுடைய சிறுகுடல், பெருக்குடல், உங்களுடைய வயிறு, இதெல்லாம் உட்பட்ட பகுதி. When you feel tensed, you feel your stomach is in knots. நீங்க டென்ஷனா இருக்கும் பொழுது உங்களுடைய வயிற்று பகுதியில தான் அதை உணர்வீங்க. You have an exam and you're just not able to eat. Your stomach has said no food going inside today. உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, உங்களால எதுமே சாப்பிடவே முடியல, ஒரு சாப்பாடும் இறங்கவே மாட்டேங்குது. Or some big program happening, you having to be a part of it. இல்ல ஒரு பெரிய ப்ரோகிராம் நடக்குது, அதில் நீங்க பங்கெடுக்க போறீங்க அப்படினா you feel it in your stomach. உங்களுடைய வயிற்று பகுதியில தான் நீங்க அதை உணர்வீங்க. You see someone you don't like, or you see someone and then you don't like that person, then also you feel it in your stomach. உங்களை பிடிக்காதவங்கள பாத்தீங்கன்னா வயித்தெரிச்சலும் வயிறுல தான் வரும். Quite interesting to see. Renew a right spirit within my bowels. அதான் ரொம்ப சுவாரஸ்யமா எழுதியிருக்காரு. என்னுடைய ஆழங்களுக்குள், என்னுடைய வயிற்றுக்குள்ள நீங்க என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய ஆவியை புதுப்பித்து தாங்கன்னு. Yeah, so say that, Lord, renew the right spirit within my bowels. நீங்க அந்த ஜெபத்தை சொல்லுங்க. தேவனே, என்னுடைய ஆழங்களுக்குள்ளாக நீங்க என்னுடைய ஆவியை புதுப்பித்து தாங்க. And actually physically, lot of our bowel problems can be because of the way our heart is, our mind is. அநேக நேரங்கள்ல நம்மளுடைய பல விதமான வயிற்று பிரச்சனைகளுமே நம்மளுடைய இருதயத்துல நம்மளுடைய என்ன நிலையில இருக்கிறோம், சிந்தையில என்ன நிலையில இருக்கிறோன்றத சார்ந்து வயிற்று பிரச்சனைகளும் உருவாகிறதா இருக்குது. And sometimes when you have that regurgitating, then you have pain between your stomach and your chest. சில நேரம் உங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும் பொழுது வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். உங்க வயிறு it just pushes up the contents. It's not supposed to come up. அது ஆசிடோட மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால அது மேலே வரும்போது then with that you எது கழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். And then you end up having pain here.
அந்த மாதிரி நடக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல வலி உருவாகுது. Yeah, so let's read one more verse. Psalms 86 verse 11 to 12 in the KJV. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 86 11 12 KJV-ல. Unite my heart to fear your name. Give me an undivided heart. So NIV says, give me an undivided heart. KJV says, unite my heart to fear your name. NIV சொல்லுது பிரிந்து போகாத பிரிவில்லாத இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லுது. KJV சொல்லுது என்னுடைய இருதயத்தை உங்களோடு இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. Give me an undivided heart. So what is a divided heart? A divided heart is where you're divided, you're not sure about the goodness of the Father. பிரிக்கப்பட்ட இருதயம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, தேவனுடைய நன்மையை, தேவன் நல்லவர் என்பதை நம்பாமல் ரெண்டாக பிரிந்திருப்பது தான் பிரிக்கப்பட்ட இருதயம். He loves me, he loves me not. அவர் என்னை நேசிக்கிறாரு, அவர் என்னை நேசிக்கல, ரெண்டுமே யோசிக்கிறது. And our heart is not settled. It is divided about what to believe about the goodness of the Father. நம்முடைய இருதயம் அது செட்டில் ஆகலை. அது ஒரு கலக்கத்தின் நிலையிலே எப்பவுமே இருந்து கொண்டு பிரிக்கப்பட்ட நிலையில் அவரை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற இடத்துலையே ஊசலாடி கொண்டிருக்கிறது. So shall we pray and say, give me an undivided heart? நம்ம ஜெபம் பண்ணி கேட்போமா, தேவனே எனக்கு. Can you say that aloud? Give me an undivided heart. உங்களுடைய வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, தேவனே எனக்கு பிரிவில்லாத இருதயத்தை தாங்க. Unite my heart so that I may fear your name. என்னுடைய இருதயத்தை நீங்க இணைத்து கொடுங்க, நான் உம்முடைய நாமத்துக்கு பயந்து கனம் செலுத்தும் விதமாக. Yeah, so this fear talks about an awe. Unite my heart means, Lord, help me trust in your goodness so that I stand in awe of who you are. இந்த பயம்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை இது ஒரு கனத்தையும் ஆச்சரியத்தையும் குறிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. தேவனே என்னுடைய இருதயத்தை நீங்க இணைத்து கொள்ளுங்க, அப்பொழுது உங்களுடைய நன்மையை பார்த்து நான் உம்மை நம்பி அதில் ஆச்சரியப்படும் விதமாக, உம்மை கனப்படுத்தும் விதமாக ஒரு மாற்றம் வரும்படியாக. Let's say, unite my heart so that I may fear your name. நம்ம சொல்லுவோமா, தேவனே என்னுடைய இருதயத்தை உம்மோடு சேர்த்து கொள்ளுங்க, உம்முடைய நாமத்துக்கு நான் பயப்படத்தக்கதாக. Yes. So a little bit of recap. You have the flow of the life of Christ within you, and you can choose to operate in love or in fear. தேவனுடைய ஜீவனுடைய வடிந்தோடுகிற அந்த ஓட்டம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதை நீங்க எப்படி செயல்படுத்தணுன்ற முடிவு உங்களுடைய கரங்களில் தான் இருக்குது. If you remember the amygdala, you remember the picture that was shown. அந்த amygdalaன்ற நம்மளுடைய மூளையில் இருக்கிற அந்த விஷயத்தோடைய படத்தை காமிச்சாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? So there is a lock, if it is on the side of fear, then it's locked in fear. If it is on the other side, it is love. அது ஒரு லாக் போல செயல்படுகிறது. அந்த லாக் அது பயத்தின் பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அது பயத்தோடு அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அப்படின்றது அன்பு, அந்த அன்பின் பகுதியில் அது சாய்ந்திருந்தது அப்படின்னா அன்பிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். So when we are in fear, it triggers the fear response. நாம் பயத்தில் இருக்கும் பொழுது அது பயத்தின் விளைவாக வருகிற பதிலை கொண்டு வரும். So you and I have the life of Christ flowing in us. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கிறிஸ்துவின் ஜீவன் வழிந்தோடு கொண்டிருக்கிறது. And we can choose to operate either in love or without love. நம்ம அன்பிலையும் செயல்பட முடியும், அன்பில்லாமலும் செயல்பட நாம் தீர்மானிக்க முடியும். The light of Christ shines in the darkness. கிறிஸ்துவின் வெளிச்சம் இருளில் பிரகாசிக்கிறது. The light of Christ shines in me. கிறிஸ்துவின் வெளிச்சம் எனக்குள் பிரகாசிக்கிறது. The light of Christ shines in me. The light of Christ shines on me. The light of Christ shines through me.
கிறிஸ்துவின் வெளிச்சம் எனக்குள் பிரகாசிக்கிறது, கிறிஸ்துவின் வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்கிறது, கிறிஸ்துவின் வெளிச்சம் என் மூலமாகவும் பிரகாசிக்கிறது. Yes. So you are the light of Christ. நீங்க தான் கிறிஸ்துவின் வெளிச்சம். How does that sound? You are the light of Christ. கேக்க எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க தான் கிறிஸ்துவின் வெளிச்சமா இருக்கீங்க. I am the light of Christ. நானே கிறிஸ்துவின் வெளிச்சமா இருக்கேன். I know some of us are giving the look like Gandhi செத்துட்டாரா? காந்தி செத்துட்டாரான்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. Yeah. I am the light of Christ. You are the light of Christ. நானே கிறிஸ்துவின் வெளிச்சமா இருக்கேன், நீங்க கிறிஸ்துவின் வெளிச்சமா இருக்கீங்க. Yes. So what is darkness then? அப்ப இருள் என்பது என்ன? Anyone remembers what was being told? What is darkness? யாருக்காவது ஞாபகம் இருக்கா இருள்னா என்னன்னு சொன்னாங்கன்னு? Yes. Not knowing about the Father. Those areas where I do not know or experience the love of the Father, that is darkness. எந்த இடங்கள்லாம் நீங்க தேவனுடைய அன்பை அறியாம அனுபவிக்காம இருக்கிறீங்களோ அந்த இடங்கள் தான் இருள் என்று அழைக்கப்படுகிறது. Where I don't know I am loved, where I cannot see love, that is darkness and that is the flesh. நான் நேசிக்கப்படுறவனா உணராத இடங்கள், நான் அன்பை பார்க்க முடியாத இடங்கள், இதுதான் இருள் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் மாமிசம் என்ற விஷயம். So Christianity is about a being living inside of you. கிறிஸ்தவம் என்பது உங்களுக்குள் உயிர் வாழ்கிற ஒரு நபரை குறிக்கிற விஷயமாக இருக்கிறது. Jesus has overcome the flesh. இயேசு மாம்சத்தை மேற்கொண்டார். Jesus has gone to the bottom of our flesh. இயேசு நம்மளுடைய மாம்சத்தின் அடிமட்டம் வரைக்கும் கால் எடுத்து வைத்தார். He sorted it out in his own being. அவருக்குள்ளாகவே அதை முற்றிலுமாக சரி செய்தார். And he is placed within each of us. இன்னைக்கு நாம் ஒருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருக்கிறார். And we get to participate with him. இன்னைக்கு அவரோடு கூட இந்த விஷயத்துல நம்மால பங்கெடுக்க முடியும். And as we participate with him, we will know our healing. நாம் இதில் பங்கெடுக்கும் பொழுது நம்மளுடைய சுகத்தை நாம் அறிந்து கொள்வோம். Jesus has overcome the flesh. இயேசு மாம்சத்தை மேற்கொண்டார். He has gone to the bottom of our flesh, sorted it out. அவர் நம்முடைய மாம்சத்தின் அடிமட்டம் வரைக்கும் போய் அதை அவருக்குள்ளாகவே சரி செய்திருக்கிறார். And he has placed himself within us. அவரை நமக்குள் வைத்திருக்கிறார். And when we participate with him, we will know our healing. அவரோடு கூட நாம் பங்கெடுக்கும் பொழுது நம்மளுடைய சுகத்தை நாம் அறிந்து கொள்வோம். And they say, you are my daughter, you are my son. அவங்க சொல்லுவாங்க, நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி. You are loved. நீ நேசிக்கப்பட்டவனா இருக்கிற. And you get to say, yes I am. அப்ப நீங்க சொல்ல முடியும், ஆமா நான் நேசிக்கப்பட்டவன் தான். You are a son, you are a daughter. நீ ஒரு குமாரன், நீ ஒரு குமாரத்தி. And you say, yes I am. நீங்க சொல்லலாம், ஆமா நான் உங்களுடைய குமாரன் குமாரத்தி. You are loved. நீ நேசிக்கப்பட்டவன். Yes I am. ஆம் நான் நேசிக்கப்பட்டவன் தான். You are held. நீ தாங்கப்பட்டிருக்கிறாய். Yes I am. ஆமா நான் தாங்கப்பட்டிருக்கிறேன். Daddy is hugging me on the inside of me. And I say, yes I am. தகப்பன் எனக்குள்ளாக இருந்து என்னை கட்டி பிடித்து அரவணைத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நான் பதில் சொல்லுவேன், ஆமா அது உண்மை. Yes. So a few things that can happen. Did any of you try sitting down and asking the Father, Father, where do you want to heal me today? யாராவது இப்படி ட்ரை பண்ணீங்களா? போய் உட்கார்ந்து தகப்பனை பார்த்து, அப்பா இன்னைக்கு என்னுடைய எந்த பகுதியை நீங்க சுகமாக்க விரும்புறீங்கன்ற கேள்வி கேட்டிருக்கீங்களா? Wonderful. Yeah. So when the Father was showing you or talking to you, did you feel like, yes, what you're saying is right? Did you feel that? Or you felt, no, what you're saying doesn't sound right?
I didn't experience that. What were you feeling? Did you feel, how many of you felt yes, yes, yes? நீங்க அப்பாவை பார்த்து Wow. இந்த கேள்வி கேட்கும்பொழுது Great. இந்த கேள்வி கேட்கும்பொழுது அவர் உங்களுக்கு கொண்டு வந்த ஞாபகத்தை பார்க்கும்பொழுது அந்த எண்ணத்தை நினைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆமா கரெக்ட் அப்படி சொல்லி பயங்கர உற்சாகமா இருந்தீங்களா? இல்ல இத பத்தி I'm very happy to see that many of you are saying yes, 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 that's how I felt. நிறைய பேர் சொல்றீங்க எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லி உற்சாகமா இருந்தேன்னு சொல்லி. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கிறதுக்கு. Oh, very often I haven't been there. நான் நிறைய நேரங்கள்ல அங்க இருந்தது இல்ல அந்த மாதிரி. I've always told, or very often I've told God, no, that doesn't sound like the truth. Looks like I want to believe and I want to continue believing that what I'm believing is the truth. அப்ப அவர் நம்மளுடைய பொய்யை வெளிப்படுத்தி காமிக்கும் பொழுது நான் அநேக நேரங்கள்ல நான் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா அது எனக்கு உண்மை மாதிரி தோணல. இந்த இடத்துல நீங்க சொல்ற விஷயம் தான் எனக்கு உண்மை மாதிரி தோணல. நான் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த பொய்யே தொடர்ந்து தான் நான் நம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். I have found it easy to believe the lie. பொய்யை நம்புறது ரொம்ப சுலபமா இருந்துச்சு எனக்கு. Maybe some of you will identify with me. சிலர் ஒருவேளை நீங்க என்னோட கூட அடையாளப்படுத்த முடியும். We build our lives on a bunch of lies. நம்மளுடைய வாழ்க்கையே சில பொய்கள் மேல தான் கட்டி வைத்திருக்கிறோம். I am not important. I am not valuable. நான் முக்கியமானவன் இல்ல, நான் விலை மதிப்புள்ளவன் இல்ல அப்படின்னு. I am insignificant. நான் ரொம்ப ரொம்ப சின்ன நபர் அப்படின்னு சொல்லி. I will be abandoned. நான் கைவிடப்படுவேன் அப்படின்னு சொல்லி. It may look like everyone is around, but I will be abandoned. எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நான் கைவிடப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்பலாம். Anyone has heard any of these? இந்த மாதிரிலாம் யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா, உணர்ந்திருக்கீங்களா? Yeah. So there is on one side the voice of truth, and on the other side lies that you have built your life upon that look like the truth. ஒரு பக்கம் சத்தியத்தின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க உங்க வாழ்க்கையே கட்டி வச்சிருக்கிற அந்த எது மேல கட்டி வச்சிருக்கீங்களோ அந்த பொய்கள் அதுதான் உங்களுக்கு நிஜம் மாதிரி தோணுது. And now we are having to make a decision. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். Whether I want to believe what I always believed and continue running my life, or whether I'm going to believe that which Holy Spirit is presenting to me. நான் இதுவரைக்கும் எந்த பொய்யெல்லாம் நம்பி என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தனோ அதே பொய்யை நம்பி நான் தொடர விரும்புறேனா, இல்ல ஆவியானவர் எனக்கு முன்பாக வைக்கிற அந்த புதிய சத்தியத்தை உண்மையை நம்பி நான் தொடர விரும்புறேனா? I have sometimes stopped praying at that time and left. இப்படி சில நேரம் ரொம்ப கஷ்டமாகும் பொழுது அப்படியே ஜெபத்தை நிறுத்தி பாதி நிறுத்தி. Anyone like me? இந்த மாதிரி யாரா உணர்ந்திருக்கீங்களா? Yeah. But then when you leave like that, you are in a real soup, right? Anyone who comes your way gets bulldozed. நீங்க அந்த நிலையில இருக்கும் பொழுது உண்மையிலேயே பயங்கர பிரச்சனையான நபர் மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்க வழியில யாரா வந்தாங்கன்னா காலி தான். Yeah. So a few days back I was having a call with Bruce. I said, Bruce, I'm feeling very triggered. Lots of things, lots of memories coming up. சில நாட்களுக்கு முன்பதாக நான் ப்ரூஸ் கால் பண்ணி பேசினேன். ப்ரூஸ், நான் ரொம்ப ட்ரிகர்டாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள், நிறைய ஞாபகங்கள் மேலே எழும்பி வந்துகிட்டே இருக்கு. And I was thinking to myself, I'm not being a good girl. நான் எனக்கே யோசிச்சுட்டு இருந்தேன், நான் நல்ல பொண்ணா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. Some of you are laughing. Don't laugh too louder. சிலர் சிரிக்கிறீங்க, சத்தமா சிரிச்சிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. Yeah, and you know what he said? No, you are not triggered. The broken parts of you know that you now know the gospel, and they are coming back to you so that you can be made whole again. அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இல்ல, நீ ட்ரிகர் ஆகல. உண்மையிலே நடக்கிறது என்ன அப்படின்னா, உன்னுடைய அந்த உடைந்த பகுதிகள் எல்லாம் உனக்கு சுவிசேஷம் இப்போ தெரியும், உன்னால அதை சுகமாக்க முடியும் அப்படின்றத நம்பி உன்கிட்ட திரும்ப வருது அப்படின்னு சொன்னார்.
Can you imagine? No, you're not getting triggered. Actually, the broken parts of you. How many of you after the conference were having a whirlwind of memories? எத்தனை பேர் உங்களுடைய இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய பழைய ஞாபகங்கள்லாம் கிளறி எழும்பி வந்தது? Yeah. Oh my, I really wish I didn't attend this conference. I'm such a mess. I think I was better off before the conference. இந்த கான்ஃபரன்ஸ் வராம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போல, வந்தது இப்படி எல்லாத்தையும் கிளறி விட்ட மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு இருந்துச்சா? You know what? You're not triggered. Tell yourself, hey, you're not triggered. உங்கள்கிட்டயே சொல்லுங்க, நீ ட்ரிகர் ஆகல. Those broken parts of you are coming back because they know that you now know the gospel. இப்போ உனக்கு சுவிசேஷம் தெரியும் என்று அறிந்து உன்னுடைய உடைந்த பகுதிகள் எல்லாம் உன்னிடத்துல ஒன்று சேர திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. So that you can be made whole again. நீ மீண்டும் முழுமையாகும்படியாக. So that you can be made wholehearted again. உன்னுடைய இருதயம் முழுமை அடையும்படியாக. Yes. So that is the truth. அதுதான் சத்தியம். So you stand in that point where you now have to make a decision. நீங்க அந்த இடத்துல நடுநிலையில வந்து நிக்கிறீங்க. இப்போ நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல. The good shepherd doesn't leave you. இந்த நல்ல மேய்ப்பன் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் போவதில்லை. But neither will he wave the magic wand. ஆனா உங்க மேல ஏதோ மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை முழுசும் மாற்றுறது வேலையும் அவர் பண்ண மாட்டார். Nor force you nor manipulate you. இல்ல உங்களை வெளியில இருந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்ல உங்களை ஏமாத்தி உங்களை செய்ய வைக்கிறதும் உங்களை சுகமாக்க வைக்கிறதும் பண்ண மாட்டார். They wait. If we are to experience this life, we must possess our own hearts, minds and wills, and we must choose to participate in this triune life. இந்த வாழ்க்கையை, இந்த ஜீவனை நாம் அனுபவிக்க ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சிந்தையும் நம்மளுடைய தேர்ந்தெடுப்புகளையும் நம்மளுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு திருத்துவ நடனத்தில் பங்கெடுக்க நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். Our distinctness is the only path to our sharing in the Trinitarian life. நம்மளுடைய தனித்துவம் தான் நாம் இந்த திருத்துவ ஜீவன்ல பங்கெடுப்பதற்கான வழியாக இருக்கு. So I'm reading from Across All Worlds. Across All Worlds அப்படின்ற புத்தகத்துல இருந்து வாசிச்சிட்டு இருக்கேன். So this God grants, treasures and guards the reality of our distinctness. இந்த தேவன் அவர் நம்மளோட தனித்துவத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை ரொம்ப பொக்கிஷம் மாதிரி அதை பாதுகாக்கிறாரு. அதோட உண்மையை வந்து நமக்கு உண்மையாக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். He grants you the distinctness, he treasures your distinctness and he guards your distinctness. That is why he will never force you. உங்களுடைய தனித்துவத்தை அவர் பொக்கிஷம் போல பாதுகாக்கிறார், அதை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகையால் தான் உங்களை அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். He wants us alive with his knowledge of his Father's heart, filled and overflowing with peace and unearthly assurance. அவருடைய தகப்பனின் இருதயத்தை நாம் அறிந்து கொண்டு அது நமக்கு நம்மை ஜீவனுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Like a house cat standing before an open door, we face an unknown world in Christ. ஒரு வீட்டு பூனை வந்து திறந்திருக்க கதவுக்கு முன்பதாக போயிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில எட்டி பார்க்கறது போல ஒரு பெரிய உலகமே நமக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ள காத்திருக்கிறது. So this world in Christ, which is supposed to be our home, is now unknown and we are exploring the light. இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற இந்த உலகம் அதுதான் நம்மளுடைய வீடு. ஆனா நம்ம அதை இன்னும் சுத்தி கூட பார்க்கல, அதை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. அது நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. It is full of promise, yet it is unknown. Its goodness inconceivable. அது வாக்குத்தத்தம் நிறைந்ததாக இருக்கிறது, இன்னும் அறியப்படாமல் இருக்கிறது. அது
நன்மைகள், அளவில்லாத நன்மைகள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. So, as you are standing there, waiting, thinking whether to make the decision or not, there is a command. He says, "Arise, my beloved, receive my love and live." நீங்க இந்த முடிவை நான் எடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கட்டளை அவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிறது. Rise, my beloved, receive my love and live. பிரியமானவனே எழுந்திரு, என்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு நீ உயிர் வாழு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Rise, my beloved, receive my love and live. பிரியமானவரே எழும்பு, என்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு நீ உயிர் வாழ். The road to healing, to experiencing the Father's love, runs straight into the belly of the beast. So there is no running away from your memories. There is no running away. ஆகையால் உங்களுடைய தேவனுடைய அன்பை அனுபவித்து இருதய சுகத்தை பெற்றுக்கொள்வது அந்த அந்த ராட்சதன் வாய்க்கு நேராக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த எண்ணங்கள், உங்களுக்கு எழும்பி வர அந்த ஞாபகங்களை விட்டு நீங்கள் ஓடுறதுல எந்த பயனும் இல்லை. அங்கே தான் உங்களுடைய சுகத்தை நீங்கள் கண்டடைவீங்க. We sometimes want to think, everything is fine. Sometimes we have forgotten. We have no memories of some things that happened in our lives. சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், இல்லை எல்லாம் பரவாயில்லாம தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்போம். இன்னும் சில நேரங்கள் வந்து நமக்கு நடந்த விஷயங்களுடைய ஞாபகங்கள் கூட இல்லாமலே இருக்கும். So let me explain to you a few things. There are times you have memories that are painful, but there are other times where you know that something bad happened to you, but you have no memory of that. சில நேரங்களில் வந்து நமக்கு ஞாபகங்கள் இருக்கும், இப்படி நடந்துச்சுன்னு, அது வேதனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் வந்து ஏதோ ஒரு தீங்கு நடந்தது, ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் என்ன நடந்தது தெரியாது, அதோடைய வேதனை மட்டும் உங்களுக்கு இருக்கும். So when you ask the Father, "Father, what do you want to talk to me about today?" and something pops up, you're thinking, I am not sure if this thing happened to me. I have no memory. நீங்க தகப்பனிடத்துல கேட்கும்பொழுது, அப்பா நீங்க இன்னைக்கு எந்த விஷயத்தை சுகமாக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் ஒரு ஞாபகத்தை உங்களுக்கு கொண்டு வரும்பொழுது நீங்க அதை பார்க்கும்போது யோசிப்பீங்க, இல்லையே இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. The Father is willing to hold those memories for you till you are grown up and ready to receive those broken parts back to yourself again. இந்த உடைந்த பாகங்களை நீங்க வளர்ந்து சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு இதையெல்லாம் மீண்டும் உங்களிடத்துல வீடு திரும்ப பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகும் வரைக்கும் அதை தாங்கி பிடிக்கிறது, அந்த வேலையை அப்பா செய்ய ஆயத்தமா இருக்கிறார். Have you ever thought, why is it that I don't have memories of happy moments? I would have had so many happy moments, but I don't remember much of that. But why is it that I remember the painful memories so clearly? சில நேரம் நீங்க யோசிக்கலாம், ஏன் எனக்கு வந்து சந்தோஷமான ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, சந்தோஷமான நிகழ்வுகளுடைய ஞாபகமே எனக்கு வர மாட்டேங்குது, ஆனா எந்த இடங்கள்லாம் நான் எனக்கு வேதனையாச்சோ, எந்த இடங்கள்லாம் நான் வலி அனுபவிச்சனோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெளிவா ஞாபகம் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். So sometimes we think about that with our children, right? They don't remember all the good memories, but the few times you spanked them or you shouted at them, they clearly remember and they can tell you, I was standing here and you did this and I said this and you said this. சில நேரம் வந்து நம்மளுடைய பிள்ளைங்கள்ட்ட இது நம்ம பார்க்க முடியும். அவங்க வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களோட விளையாடும் பொழுது அவங்க எப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களோ அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனால் நீங்கள் எப்போ அடிச்சிங்களோ அந்த விஷயத்த வந்து மறக்காமல் வச்சுருப்பாங்க. இப்படி அடிக்கும்பொழுது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லிட்டு இப்படி அடிச்சிங்க அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. எத்தனை தடவை கிஸ் பண்ணியிருக்கேன், அது எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னா, you've kissed. You'll be wondering, hey, how many times have I kissed you? Don't you remember any of that?
அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆமாமா கொடுத்துருப்பீங்க இருக்கும். It gets more tricky when you remember what your parents did, but then you also remember what your children are doing. அதில் இன்னும் சிரிப்பான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு செஞ்சதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ உங்களுடைய பிள்ளைங்க அதே செய்கிறத உங்களால் பார்க்க முடியும். Yeah. So what happens is, when a happy moment happens, we enjoy the moment, the emotions are processed, and it's brought to a closure. And so we don't remember that very much. ஆகையால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த நம்ம நிறைய உணர்வுகள் நமக்கு வருது, சந்தோஷமான உணர்வுகள். அந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு அது நிறைவடைகிறது, அது பூர்த்தி அடைகிறது. So that is brought to a closure, and so it is, the moment has passed by. You do have a memory of it, but it's not a very strong memory. ஆகையால் அந்த நிகழ்வு முடிந்த பிறகு உங்களுக்கு அதோடைய ஞாபகம் இருந்தாலும் அது ரொம்ப ஆழமான ஞாபகம் மாதிரி இல்லை. But when it's a painful memory, ஆனால் அதுவே வேதனைக்குரிய ஒரு அனுபவம், when the painful moment happened, வேதனைக்குரிய நிகழ்வு நடக்கும் பொழுது you got stuck in that, the fear response was triggered, you got stuck. Sometimes we froze, sometimes we fought, sometimes we did a flight. உங்களுடைய மனதில் வந்து அந்த ஃபியர் ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. அப்போ சில நேரங்களில் அது செயல்படுத்தப்படும் பொழுது நீங்கள் சில நேரங்களில் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை சில நேரம் அங்கிருந்து ஓடி இருக்கலாம், இல்லை சில நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்கலாம், உறைஞ்சி போய். So that emotion is not fully processed, and so that remains. அது நடக்கும் பொழுது அந்த உணர்வை வந்து அது முழுசா ப்ராசஸ் ஆகலை. அது ப்ராசஸ் ஆகாதனால அந்த எண்ணம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஞாபகம். So that's why you remember the bad things and you don't remember the happy moments. அதனால தான் உங்களுக்கு நடந்த கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கு, சந்தோஷமான விஷயங்கள் நீங்க சுலபமா மறந்துடுறீங்க. So sometimes when it's a big trauma, a chunk of you is broken and it's left there hanging somewhere, so that you can continue on with your daily life without being stuck in that particular fear response for the rest of your life. சில நேரங்களில் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுடைய ஒரு பகுதி அது கூடவே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதை வந்து புறக்கணிச்சிட்டு மற்ற வேலைகளை தொடர்ந்து செய்கிற மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருப்பீங்க. So now when you have heard the gospel, when you know that Christ is in you and he is sharing his light and he is willing to share with you the knowledge of the love of the Father in you, through you, to you, those broken bits are calling out to you, hey, I'm here, can you put me back together again? இப்போ நீங்க சுவிசேஷத்தை அறிந்த பிறகு கிறிஸ்து உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், கிறிஸ்து உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படின்ற சத்தியத்தை நீங்க அறிந்து அதுல வளரும் பொழுது இந்த உடைந்த பாகங்கள் எல்லாம் உங்களை மீண்டும் கூப்பிட்டு சொல்லுது, நான் வீட்டுக்கு வர விரும்புறேன், நான் வீடு திரும்ப விரும்புறேன் அப்படின்னு. So when you have memories like that, you can call that younger version of yourself. You can put your name. You can put your name. You can say Ashish or Shanti or Felicia. You can put your name and say, hey, I know the gospel now. I receive you to myself. அந்த மாதிரி ஞாபகங்கள் உங்களுக்கு எழும்பி வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்துடைய பாகங்கள், உடைந்த பாகங்களை பார்த்து நீங்கள் கூப்பிட்டு சொல்லலாம். உங்கள் பேரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டு சொல்லலாம், நீ திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கலாம். அதுக்கு Christ who proclaimed the gospel in Hades is there in your depths to proclaim the gospel to you. பாதாளத்துக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்த இயேசு உங்களுடைய ஆழங்களுக்குள்ளேயும் இறங்கி சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். He is holding you close. You can lean into his arms and you can reconcile those younger versions of yourself back to yourself. உங்களை அவர் சேர்த்தணைத்து அவருடைய இருதயத்துக்கு அருகில் வைத்திருக்கிறார். நீங்க அவர் மேல சாய்ந்து கொள்ளலாம். உங்களுடைய கடந்த காலத்தின் உடைந்த பாகங்கள் அனைத்தையும் நீங்க உங்களோடு கூட மீண்டும் சேர்த்து முழுமையாக முடியும். You can call them back home because your home is not a place, it is a person. நீங்க இந்த உடைந்த பாகங்களை வீடு திரும்ப அழைக்க முடியும்.
ஏனென்றால் உங்களுடைய வீடு ஒரு இடம் அல்ல, ஒரு நபர், இயேசு. Come home. வீட்டுக்கு வா. Come home. வீட்டுக்கு வா. Trinity says, come home. திருத்துவம் பார்த்து சொல்லுது, வீட்டுக்கு வா. So there are 4 steps here. Let me tell you 4 things here, which was told at the end of the service last Sunday. போன சண்டே சர்வீஸோடைய முடிவில் சொல்லப்பட்ட அந்த 4 வழிமுறைகளை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். So when pain comes up, you have to get curious. உங்களுடைய வலி அதனுடைய ஞாபகம் எழும்பி வரும்பொழுது நீங்க ஆர்வமாகணும். Sometimes it can be as simple as you're so disturbed and nothing has gone wrong. சில நேரம் எதுமே தப்பா போகல, எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா நீங்க டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கலாம். There's this gnawing pain. ஒரு வலி உங்களை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். An irritation, you are feeling irritated. ஒரு எரிச்சலை நீங்க எப்பவுமே உணர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். Oh, what am I feeling? நீங்க உடனே ஆர்வமாகணும். ஏன் இப்படி உணர்றேன், என்ன உணர்றேன் நான்? Oh, am I feeling jealous? Am I feeling angry? Am I feeling sad? Am I feeling disappointed? Am I thinking I'm going to be abandoned? What am I feeling? Get curious. நான் என்ன உணர்றேன்? நான் கோபமா உணர்றேனா, நான் எரிச்சலா உணர்றேனா, நான் பொறாமையை உணர்றேனா, இல்ல துக்கத்தை உணர்றேனா, இல்ல கைவிடப்பட்டதாக உணர்றேனா அப்படின்ற கேள்வியை கேட்க நீங்க ஆர்வமாகணும். And don't judge yourself. உங்களை நீங்களே நியாயம் தீர்க்க வேண்டாம். Don't judge your emotions. உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க நியாயம் தீர்க்க வேண்டாம். Can you say that aloud? Don't judge yourself. சத்தமா சொல்லுங்க அத. உங்களுடைய உணர்ச்சிகளை உங்களையே நீங்க நியாயம் தீர்க்க வேண்டாம். Don't judge your emotions. உங்களுடைய உணர்ச்சிகளை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Don't judge your emotions as right and wrong. உங்களுடைய உணர்ச்சிகளை சரி தவறு அப்படின்னு நீங்க நியாயம் தீர்க்க வேண்டாம். We have constantly been taught that jealous feeling is a bad feeling. நமக்கு தொடர்ந்து என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா பொறாமை அப்படின்றது ஒரு தவறான உணர்வு அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. So let go of the right and wrong paradigm and start asking yourself, oh, I'm feeling jealous. What? Okay. So what is my need here? இது சரி தவறு அப்படின்ற எண்ணத்துல நீங்க யோசிக்காம அதை கைவிட்டுட்டு, ஓ நான் பொறாமைய உணர்றேனே, என்ன விஷயம், ஏன் இப்படி உணர்றேன், என்னுடைய தேவை இங்க என்ன, நான் என்ன எனக்கு தேவைன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும். And then you drop deeper. அப்போ நீங்க இன்னும் ஆழத்துக்குள்ள கடந்து போகணும் அந்த யோசனைக்குள்ள. So you can ask the Father, Father, can you show me when did I first pick up a feeling like this? நீங்க அப்பாவை கேட்க முடியும், அப்பா நீங்க எனக்கு காமிக்க முடியுமா என்னுடைய வாழ்க்கையில எப்போ முதல் முறையா இந்த மாதிரியான உணர்ச்சியை நான் கையில் எடுத்துக்கொண்டேன், எப்போ உணர்ந்தேன் அப்படின்ற கேள்வி நீங்க கேட்க. Can you repeat that? When did I first pick up this feeling? நீங்க இத சொல்லுங்க பாப்போம். இந்த உணர்ச்சியை நான் எப்போ கையில் எடுத்துக்கொண்டேன். And then Trinity shows you. திருத்தும் உங்களுக்கு அதை காமிப்பாங்க. Sometimes when I have asked, the picture that has come in front of my mind, I was telling, I don't have any clue as to why this picture is popping up in front of me. சில நேரங்களில் நான் அந்த கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு முன்பதாக வர அந்த படத்தை பார்க்கும் பொழுது நான் சொல்லுவேன், இந்த படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னே எனக்கு புரியவே இல்லை, எதனால இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிப்பேன். Yeah, but then later on through the prayer I have found, oh, so that was a very significant thing that had happened, which I remember but which I didn't know was significant. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது நடந்தது, ஆனா எனக்கு அதோடைய முக்கியத்துவம் புரியாம இருந்திருக்கு அப்படின்னு. So the first thing is become curious, drop deeper. The third thing is, Jesus, what are you telling me about this scenario? முதல் விஷயம் நீங்க ஆர்வமாங்க. ரெண்டாவது விஷயம் இன்னும் ஆழத்துக்குள்ள கடந்து போங்க அந்த எண்ணத்துக்குள்ளாக. மூன்றாவது விஷயம் இயேசுவை பார்த்து கேளுங்க, இயேசுவே இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேளுங்க. What are you telling me about this scenario and what are you thinking about me? இந்த சூழ்நிலையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு கேள்வி நீங்க அவரை பார்த்து கேட்கணும். And then they
show you something, and what they show you, that's when you have a choice to make, whether to agree with what they are telling you or showing you or talking to you, or whether you want to say, no, I'm not ready yet, I'll come back another time. அவங்க இந்த கேள்வி நீங்க அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சில விஷயங்களை உங்களுக்கு காண்பிப்பாங்க அல்லது சில விஷயங்களை சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. இப்போ உங்களுடைய கையில தான் தீர்மானம் இருக்கிறது. அவங்க சொல்ற விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு அதை நம்ப இப்ப விரும்புறீங்களா, இல்ல வேற ஒரு நேரம் இதை இப்ப விட்டுட்டு பின்பாக மீண்டும் வந்து இதை நான் கவனிச்சுக்கிறேன், இதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்க போறீங்களா அப்படின்றது உங்க கையில இருக்கு. So let me give you an example. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். So there was this conversation that we were having, and I find it very difficult to put my water. I used to find it very difficult to put my head under water in the swimming pool. இந்த விஷயத்தை பேசிட்டு இருந்தோம். எனக்கு வந்து என்னுடைய தலையை வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ள வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், தண்ணிக்குள்ள வைக்கிறது. So Jesudian was trying to train me. He said, see, you just put your head down like this and then you take it out after a few seconds. ஜெசுடியன் வந்து என்னை ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பாரு, இந்த மாதிரி உன் தலையை நீ உள்ள முங்கணும், அதுக்கப்புறம் நீ வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. I would just go like this and come out like that in within a fraction of a second. நான் கொஞ்சமா அப்படியே லைட்டா உள்ள தலையை முக்கிட்டு உடனே வெளியில் எடுத்துருவேன். And even while having a bath, to wash my face, I take a deep breath, pour the water on my face, wash, make sure I take a deep breath so that I'm not suffocating when I'm just having a bath. குளிக்கும் போதும் கூட என்னுடைய முகத்தை கழுவும் பொழுது முகத்தில் தண்ணி படுறதுக்கு முன்பதாக நல்லா ஒரு இழுத்து மூச்சு எடுத்துப்பேன். அதுக்கு பிறகு முகத்தை கழுவுவேன். ஏன்னா தண்ணி water on my face was never a good experience for me. எனக்கு முகத்துல தண்ணி இருக்கிறது வந்து எப்பவுமே நல்ல அனுபவமே கிடையாது, எனக்கு அது பிடிக்காது. So I was getting curious about this. This is very funny. What is it? அதனால இதை பத்தி இது நடந்த உடனே நான் இதை பத்தி ஆர்வமாகி நான் யோசிச்சேன். ரொம்ப விசித்திரமா இருக்கே, இது ஏன் இப்படி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன், ஆழத்துக்குள்ள போக ஆரம்பிச்சேன். I could go on fast rides. You turn it, make it upside down. Any theme park rides I can go, but if it's a ride that lands you in water, then I won't go on that. தீம் பார்க்லாம் போகும்பொழுது எந்த ஃபாஸ்ட் ரைடு உங்களை தலைகீழ சுத்துது அப்படின்னாலும் நான் போக தயார். ஆனா கடைசியில தண்ணியில போய் உங்களை விடுது அப்படின்னா நான் போக மாட்டேன். If they are shooting you into water, I won't go on that. உங்களை தண்ணியில தூக்கி எறிகிற மாதிரி ஒரு ரைடு இருந்துச்சுன்னா அதுல போக விரும்ப மாட்டேன். So there was this time when I was praying. இந்த மாதிரி நிலையில this was during the conference, during Bruce's conference. Bruce உடைய கான்ஃபரன்ஸ் நடைபெறும் பொழுது நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். And so I was asking the Father, I got curious and I asked the Father, why am I feeling so scared? I decided to drop deeper. Why am I so scared of water? When did I first pick up this feeling? நான் வந்து அப்பாவை கேட்க ஆரம்பிச்சேன், ஏன் இந்த மாதிரி தண்ணியை பார்த்தா நான் பயப்படுறேன், இந்த உணர்ச்சியை நான் எப்போ முதல் முறையா எடுத்துக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டேன். And this memory popped up in front of me where I'm a 6-year-old. We are in the hostel. We are in the backyard of our hostel. Morning 6 o'clock. And big tubs filled with water that were drenched by the dew of the night. Cold as ever. அப்போ எனக்கு வந்த ஞாபகம் என்ன அப்படின்னா வந்து 6 வயசாக இருக்கும்பொழுது ஹாஸ்டலில் இருக்கிறோம். காலையில் 6 மணிக்கு எழுப்பி டப்பு ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்கு. அதெல்லாம் நைட் ஃபுல்லாக வெளியே வச்சுருக்காங்க. பனியெல்லாம் பெஞ்சு ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணி. And I have a vivid memory. So 15 children would be given to one house mother to be taken care of. The house mothers were also very young, probably 21-year-old girls who were taking care of 6-year-olds, 15. So taking care of 15 6-year-olds. இந்த ஒரு ஹவுஸ் மதருக்கு வந்து அவங்க பார்த்துக்கிறதுக்கு 15 குழந்தைங்களை கொடுத்துருப்பாங்க. அவங்களும் ரொம்ப யங்கானவங்க தான், 20-21 வயசு பொண்ணுங்க தான். அவங்க வந்து இந்த 6 வயசு குழந்தைங்களை 6 வயசு குழந்தைங்க ஒருத்தவங்க பார்த்துக்குவாங்க. So what they would do is they would take a bucket of water
have us all stand in a line like that and pour it on all of us like that. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துப்பாங்க, எங்களை எல்லாரையும் வந்து லைனில் நிற்க வச்சுட்டு அந்த பக்கெட் அப்படியே எங்கள் மேலே தூக்கி ஊற்றுவாங்க தண்ணியை. I don't know how many days I was standing there sleepily and all of a sudden was woken up by a bucket of cold water splashed on me. எனக்கு ஞாபகம் இல்லை எத்தனை நாள் வந்து இந்த மாதிரி தூக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்திருப்பேன். அப்போ திடீர்னு தண்ணி எடுத்து என் முகத்தில் அடிக்கும் பொழுது அதில் அந்த சில் தண்ணியில் நான் எழும்பியிருப்பேன் அப்படின்னு. So that's where I first picked up this feeling. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, ஓ இங்கிருந்து தான் முறையா இந்த உணர்ச்சியை நான் எடுத்துக்கொண்டனா அப்படின்னு சொல்லி. And I saw that I was not there alone. So that I was asking, okay, so where were you when this happened to me? Jesus, where were you? அப்போ நான் இயேசுவை பார்த்து கேட்டேன், இயேசுவே இது எனக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு. I had a very clear feeling that they were inside me holding me together. எனக்கு ஒரு தெளிவான உணர்ச்சியை தேவன் தந்தார். அவங்க எனக்குள்ளாக இருந்து என்ன கட்டி அரவணைத்து பிடித்திருந்த ஒரு உணர்ச்சி. Yeah, they were inside me holding me together. அவங்க எனக்குள்ளாக இருந்து என்ன தாங்கி பிடித்து கொண்டிருந்தாங்க. So when you ask the Father, when did I first pick up this feeling? The Father will show you. And when you say, where were you when this happened? Or what more do you want to tell me? What should I change about what I am believing about myself? They will tell you. நீங்கள் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சியை வரும்பொழுது அதில் நீங்கள் ஆர்வமாய் ஆழத்துக்கு போகும்பொழுது அவங்கள கேட்கலாம், நீங்கள் எங்கே இருந்தீங்க, இந்த விஷயம் நடக்கும்பொழுது, இந்த நிகழ்வு நடக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்ற கேள்வியை அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க உங்களுக்கு காண்பிப்பாங்க. They will always show you. எப்பவுமே அவங்க உங்களுக்கு காண்பிப்பாங்க. They will always show you. எப்பவுமே அவங்க உங்களுக்கு காண்பிப்பாங்க. And I remember while in this prayer, I stood there for half an hour, not knowing who was standing around me or was not. And I was receiving the healing that I needed. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஜெபத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தோட உணர்வே இல்லாமல் நான் நின்று ஜெபிச்சு கொண்டு இருந்தேன். என்னுடைய சுகத்தை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன். So, if you're having a list of questions, you are free to write them down and you are free to ask Trinity. உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எழுதி வைத்து இந்த திருத்துவத்திடத்தில் நீங்கள் கேட்க உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. The Father sees each and every one of your pain. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வலியையும் வேதனையும் அப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறார். The Father doesn't pass anyone by. யாரையும் அவர் விட்டுட்டு கடந்து போகிறவர் அல்ல. The Father doesn't pass anyone by. அவர் ஒருவரையும் கைவிட்டுட்டு கடந்து போகிறவர் அல்ல. Tell yourself, the Father doesn't pass me by. உங்ககிட்டயே சொல்லிக்கோங்க, தகப்பன் அப்பா என்னை கைவிட்டுட்டு போறவர் இல்லை அப்படின்னு. He doesn't pass you by. He is not someone who crosses over you to your neighbor and ministers to your neighbor but doesn't minister to you. உங்களை தாண்டி போய் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு ஊழியம் செஞ்சு உங்களை மறக்கிறவர் கிடையாது. உங்களை கைவிடாம ஊழியம் செய்கிறவரா இருக்கிறாரு. So there was this another time when I was, obviously had some quarrel with Jasodian. I don't remember what it was about. But then after that he said, why don't you pray? இன்னொரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஜெசூடியன் கூட, என்ன ஞாபகம் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் நீ ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. Sometimes when he says that, I'm cross with him because he asked me to pray. சில நேரம் அவர் செய்யும் பொழுது, அவர் இப்படி செய்யும் பொழுது, இப்படி சொல்லும் பொழுது எனக்கு
நான் அவர்கிட்ட எதிர்ப்பேன். ஏன்னா அவர் என்னை ஜெபிக்க சொன்னனால. Because again, my conscience is condemning me. You're not good enough. You're not good enough. Of the two, you're not good. ஏன்னா என்னுடைய மனசாட்சி வந்து என்னை குத்தி குத்தி சொல்லுது, பாரு நீ நல்லவளா இருக்கிறது இல்லை, உங்க 2 பேர்ல நீ தான் கெட்டவ, இப்படிலாம் சொல்லி குத்தி குத்தி காமிக்குது. The other is always better than you. அடுத்தவங்க வந்து உன்னோட எப்பவுமே நல்லவங்களா தான் இருக்காங்க. You will never be the best. நீ எப்பவுமே பெஸ்டா இருக்கவே மாட்ட. Yeah. So there was this constant feeling of abandonment that I was having. தொடர்ந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். Oh, be careful, anytime anybody will leave you. கவனமா இருந்துக்கோ, எப்ப வேணா யார் வேணா உன்னை கை விட்டுட்டு போயிடலாம். Don't trust. யாரையும் நம்பிடாத. Anytime they'll leave you. எப்ப வேணா உன்னை கை விட்டு போயிடுவாங்க. So this was the constant thoughts that were welling up. இதுதான் எனக்குள்ள வந்து பொங்கி வந்துட்டு இருந்த எண்ணங்கள் எப்பவுமே. And so we were praying and I asked the Father, when did I first pick up this feeling? அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நாங்க வந்து அப்பா கிட்ட கேட்டோம், அப்பா இந்த உணர்ச்சியை நான் எப்போ முதல் முறையாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. Yeah, and for this Belinda was there and Belinda was leading me in prayer. இது நடக்கும்போது பெலிண்டா இருந்தாங்க, அவங்க தான் என்ன ஜெபத்துக்குள்ள வழி நடத்தினாங்க. And then so I'm telling Belinda, I'm having a picture but I'm not sure if this has got anything to do with my abandonment. அப்போ நான் பெலிண்டா கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு எண்ணம் ஞாபகத்துக்கு வருது, ஆனா இதுக்கும் என்னுடைய கைவிடப்பட்ட உணர்ச்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். So then she said, no, the Holy Spirit is showing you, so the Holy Spirit knows what they are showing you. So yeah, what are you seeing? Tell, what are you seeing? அப்போ அவங்க சொன்னாங்க, ஆவியானவர் தான் உனக்கு காண்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன காமிக்கிறாங்கன்றத பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ சொல்லு, நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டாங்க. So I am this 4-year-old and I am with my grandma. She has taken me for a cottage prayer. அப்போ நான் இந்த 4 வயசு குழந்தையா இருக்கேன், என்னுடைய பாட்டி கூட இருக்கேன், அவங்க என்ன ஒரு காட்டேஜ் பிரேயர் கூட்டு போயிருக்காங்க. So my parents had left me with my grandparents when I was 4, so I was with them for a year. So it was around that time that this thing happened. She took me for a cottage prayer. And seeing the hall full of people, I got very scared. So I refused to walk into the hall with her. நான் 4 வயசா இருக்கும்பொழுது என்னுடைய அம்மா அப்பா வந்து என்னுடைய பாட்டி கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து என்னுடைய பாட்டி கூட 1 வருஷம் நான் இருந்தேன். இவங்க என்னை வந்து அந்த காட்டேஜ் பிரேயர் கொண்டு போகும்பொழுது அந்த ரூம்குள்ளே வந்து நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பயமாயிருச்சு. நான் உள்ளே போக விரும்பலை, வெளியிலேயே நிற்க ஆசைப்பட்டேன். I clearly remember the window. I stood there. My grandmom went inside and sat, and the prayer was going on. It went on for about an hour. And I stood there all the while out, peeping through the window, being very afraid to go in, but also sad that I was out by myself. எனக்கு அந்த ஜன்னல் ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு வெளியில் நான் நின்று எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய பாட்டி உள்ளே போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூட்டம் அங்கே இருக்கும் பொழுது நான் வெளியில் பயந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். உள்ளே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் நான் வெளியில் நிற்கிறேனேன்னு எனக்கு ஒரு வருத்தமாகவும் இருந்துச்சு. So I am seeing this picture of me and Belinda says, oh, so you are afraid to go in, but you're sad that you're out alone by yourself. And hearing her say that is making me cry more. அப்போ பெலிண்டா கிட்ட நான் இதை சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஓ நீ வெளியில நிற்கிற, வெளியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜன்னல் வழியா, உனக்கு உள்ள போக பயமா இருக்கு, அதே நேரத்தில் நீ வெளியில நிற்கிறனால தனியா வெளியில நிற்கிற அப்படின்ற விஷயம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவும் செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அவங்க சொல்றதை கேட்டு எனக்கு இன்னும் அழுகையா வருது. Then I asked the Father, where were you? What more do you want to tell me? நான் அப்போ அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா நீங்க எங்க இருந்தீங்க, இதை பத்தி நீங்க இன்னும் எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். I didn't see any picture or anything. I only had this thought.
You are never abandoned. எனக்கு எந்த படமும் வரல, எந்த விஷயமும் வரல. எனக்கு ஒரு எண்ணம் மட்டும் வந்தது, நீ ஒருபோதும் கைவிடப்படவில்லை அப்படின்னு. You are never abandoned. நீ ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. And I had to make the decision to receive that thought. அந்த எண்ணத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியது என்னுடைய வேலையா இருந்துச்சு. There was so much of anger coming up. நிறைய கோவம் எனக்கு பொங்கி எழும்பி வந்துட்டு இருந்துச்சு. My grandmom was a very sweet person. She took very good care of us. But in that instance, that's what she did. என்னுடைய பாட்டி ரொம்ப நல்லவங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல அதுதான் அவங்க செஞ்சாங்க. Yeah. So there was this other time we were praying and I saw an animated face, angry and scratching at the walls. இன்னொரு வாட்டி ஜெபிக்கும் பொழுது ஒரு ஒரு அனிமேட்டட் ஃபேஸ் நான் பார்த்தேன். அது கோவமா இருக்கு, அதுக்கப்புறம் செவரில் கீறிக்கிட்டு இருக்கு. Scratching on the walls. செவரை கீறிக்கிட்டு இருக்கு போட்டு. So I'm telling Belinda and Bruce, I'm seeing this. And they asked, okay, who is that? நான் பெலிண்டா ப்ரூஸ் கிட்ட சொல்கிறேன், இதை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஓகே அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. In some time I could identify myself with that girl. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு நான் தான் அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. But I'm thinking, no, I have not scratched on the walls. அப்போ நான் யோசிக்கிறேன், இல்லையே நான் இந்த மாதிரி செவரெல்லாம் கீறினதே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். So we were actually praying about some anger that I was constantly having. எனக்கு தொடர்ந்து இருந்த சில கோவங்களை பற்றி நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். Yeah. So then, Father, what more do you want to show me? அப்போ கேட்டேன், அப்பா நீங்க இன்னும் எனக்கு என்ன காண்பிக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டேன். Okay, and I don't remember what I saw now. But yeah. So you can engage and they will show you. ஆகையால் நீங்க வந்து இந்த இந்த வேதனையான எண்ணம் வரும்பொழுது, அந்த ஞாபகம் வரும்பொழுது, திருத்துவத்தோடு சேர்ந்து இதில் என்கேஜ் பண்ணும்பொழுது அவங்க உங்களுக்கு காண்பிப்பாங்க, உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. Jesus, your elder brother. உங்களுடைய மூத்த சகோதரன் இயேசு. Jesus, the seasoned prophet. இயேசு தான் அந்த நல்ல தீர்க்கதரிசி. Knows you to speak right into you. அவர் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். உங்களுக்குள்ளாக எந்த வார்த்தையை பேசணும்னு அவர் அறிந்திருக்கிறார்.